நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 5ஆம் நாள் பாசுரம். மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் பூராவே ஆண்டாள் பகவன் நாமாவோட மகிமை என்னங்கிறத தான் சொல்லிகிட்டே வரா. இந்த நோன்பு நோக்கிறா அப்படின்னு ஆரம்பித்த உடனேவே தோழிகள் கூட்டத்தில் ஒரே ஒரு தோழிக்கு ஒரு சந்தேகம் வருது. அவள் எழுந்து கேட்குறா, நோன்பெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம், சரி இது ஒரு புண்ணிய காரியம் இல்லையா, நல்ல காரியம் பண்ணுறோம், நல்ல காரியம்னு ஒன்று ஆரம்பித்தா ஏதாவது ஒரு தடங்கல் வரும். காரணம், நம்ம அவ்வளோ பாபங்களை சேர்த்து வச்சுன்னு இருக்கோம் மூட்டை மூட்டையாக. அந்த பாப பலனோட காரணமாக நல்ல காரியம்னு ஒன்று பண்ணுறச்சே தடங்கல் ஏதாவது ஏற்படுமே, இந்த நோன்பு நிர்விக்னமாக நடக்கணுமே, கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறா. அப்போது ஆண்டாள் சொல்கிறா, அந்த பயமே வேண்டாம், பகவன் நாமா நம்ம கூட துணை நிற்கும். பல ஜென்மாவாக நம்ம சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பாப மூட்டைகள் எல்லாத்தையும் நெருப்பில் போட்ட தூசி மாதிரி பொசுங்க வைக்கக்கூடியது இந்த பகவன் நாமா அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணத்தில் இந்த பாசுரமானது அமைஞ்சிருக்கு. ஆண்டாள் ஆரம்பிக்கிறா, மாயனை அப்படிங்கிறா. இந்த பெருமாள் இருக்கானே, இவன் ஒரு மாயக்கண்ணன், அதிசயங்களையும் வினோதங்களையும் அற்புதங்களையும் புரியக்கூடியவன் இந்த கண்ணன். அவன் அவதாரமே ஒரு மாயமான அவதாரம்தான். சிறைச்சாலையில் தேவகியும் வசுதேவரும் இருக்கா. கம்சன் சொல்லிட்டான், உனக்கு பிறக்க போகிற 8வது குழந்தை எனக்கு வேணும். ஆனால் என்ன பண்ணான், அதுக்கு முன்னாடி பிறந்த 6 குழந்தைகளையும் பாவம் ஈவரக்கமே இல்லாமல் செவுத்தில் அடித்து அடித்து ஒரு குழந்தையாக கொண்டுட்டான். 7வது குழந்தைய தேவகி அவள் கர்ப்பத்தில் சுமக்கிற சமயத்தில் பெருமாள் யோகமாயைக்கு கட்டளையிட்டார், இந்த சிசுவை நீ தேவகி தாயோட கர்ப்பத்திலேருந்து ரோஹிணி கர்ப்பத்துக்கு மாற்றிடு அப்படின்னு. ரோஹிணிங்கிறவோ வசுதேவருடைய இன்னொரு பத்தினி. அதனால் தேவகி கர்ப்பத்தில் இருந்த அந்த ஆதிசேஷனுடைய அம்சமான பலராமனை யோகமாயை என்ன பண்ணிட்டா அப்படின்னா ரோஹிணி கர்ப்பத்துக்கு மாற்றிட்டா. அடுத்து 8வதாக சாக்ஷாத் அந்த ஷிவபதியான நாராயணனே கண்ணனாக வந்து தேவகிக்கு அவதாரம் பண்ணினான். இங்கே அவதாரம் பண்ணினான். அந்த சிறைச்சாலையோட கதவுகளெல்லாம் தானாக திறந்துக்க இங்கேருந்து வசுதேவர் இவனை கொண்டு கோகுலத்தில் விட்டுட்டு, கோகுலத்தில் இருந்த யோகமாயை, யசோதைக்கு யோகமாயை பிறந்திருக்கா, அவளை அங்கேருந்து இங்கே தூக்கிண்டு வர, இப்படி இந்த பெருமாளினுடைய அவதாரமே மாயமாக தான் இருக்குது. இவன் ஒரு மாயக்கண்ணன். ஒருத்தரால் அவதாரம் பண்ணுறச்சேவே இத்தனை அற்புதங்களை நிகழ்த்த முடியுமா அப்படின்னா அது கண்ணன் ஒருவனால தான் முடியும். அதனால் மாயன் அப்படின்னு கூப்பிடுற ஆண்டாள் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இவன் இந்த வடமதுரைன்னு சொல்லக்கூடிய மதுரா, நம்ம பக்கம் இருக்கிற மதுரைக்கு தென்மதுரைன்னு பெயர். அதனால் ஆண்டாள் மதுராவை வடமதுரைன்னு இங்கே குறிக்கிறா. அந்த வடமதுரையை விட்டு அகலாதவன், அங்கேருந்து நீங்காதவன் இந்த பெருமாள். ஏன்னா நிறைய இடங்களில் பகவத் சம்பந்தம் அந்த மதுராவுக்கு உண்டு. துருவனுடைய சரித்திரத்தின் பொழுது மதுவனம்னு ஒரு இடமா தான் இந்த மதுரா இருந்தது. அப்போது இதுக்கு மதுவனம்னு பெயர். அந்த மதுவனத்தில் தான் துருவன் பெருமாளை நோக்கி தவம் புரிந்து பெருமாள் அவன் முன்பு பிரத்யக்ஷமாக தோன்றினார். அதனால் அங்கேயும் ஒரு பகவத் சம்பந்தம். அடுத்து வாமன அவதாரத்தின் பொழுதும் வாமனமூர்த்தி இந்த மதுவனத்தில் இருந்து தவம் புரிஞ்சிருக்கார். அதனால் அங்கேயும் ஒரு பகவத் சம்பந்தம். 3வதாக ராமாவதார காலத்தில் இந்த மதுரா கிட்ட லவணாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். ராமன் தன் தம்பியான சத்ருக்னனை கூப்பிட்டு, நீ போய் லவணாசுரனை வதம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மதுரா பட்டணத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அதனால் அங்கேயும் ஒரு பகவத் சம்பந்தம். இப்போது கிருஷ்ணாவதாரத்துலேயோ அந்த பெருமாளே வந்து இந்த மதுராவில் தான் அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால் இந்த மதுராவுக்கும் பெருமாளுக்குமான தொடர்பானது இருந்துகிட்டே இருக்குது. அதனால் மண்ணு வடமதுரை மைந்தனை, அந்த வடமதுரையினுடைய மைந்தன் இவன், மிடுக்கோடு இருக்கக்கூடியவன், ஒரு ஸ்டைலோடு இருப்பான் இந்த பெருமாள் அப்படிங்கிற ஆண்டாள். தூய பெருநீர் யமுனை துறைவனை, இவன் யமுனை துறைவன். அவனோட எல்லா லீலைகளும், ராசலீலைகளாக இருக்கட்டும் பாலலீலைகளாக இருக்கட்டும், எல்லாமே அந்த யமுனா தீரத்தை சுற்றி தான் நடக்கிறது. அதனால் யமுனை துறைவன். தூய பெருநீர் அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல யமுனையை கொண்டாடுறா. இந்த யமுனை இருக்காளே பெருநீர் இவள், அதாவது ஆழமும் உண்டு நீளமும் உண்டு இவளுக்கு. அதே மாதிரி ரொம்ப தூய்மையான நீர் இவள்.
ராமாவதார காலத்தில் ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு போகிறான். அப்போது சீதை கதர்றா, கோதாவரி தேவி கிட்ட சொல்கிறா, அம்மா தாயே கோதாவரி தேவியே, என் ராமன் என்னை தேடிண்டு வருவார், அவர்கிட்ட ராவணன் என்னை கவர்ந்து கொண்டு போகிறான், அதுவும் தெற்கு திசை நோக்கி கவர்ந்து கொண்டு போகிறான்னு நீ சொல்லு, ராமன் என்னை தேடி வருவார் கட்டாயம் சொல்லுன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் கோதாவரியோ ராவணன் மேல் கொண்ட பயத்தின் காரணமாக ராமன் கிட்ட எதுவும் சொல்லாமல் மௌனம் சாதிச்சுட்டா. அங்கே கோதாவரி தன் புனிதத்தை இழந்தாள். ஆனால் இந்த யமுனையோ அப்படி இல்லை. அந்த வசுதேவர் கண்ணனை ஏழை பண்ணிட்டு வரச்சே அந்த கண்ணனுடைய திருவடி ஸ்பர்ஷம் இவள் மேலே பட்டுது. கரபுரண்டு வெள்ளமாக ஓடுறது யமுனையில். ஏங்கரா யமுனை, அந்த குஞ்சு காலை நீட்டி அந்த பெருமாள் நம்ம மேலே அந்த அந்த திருவடி ஸ்பர்ஷம் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கரா. அந்த திருவடி ஸ்பர்ஷம் கிடைச்ச மாத்திரத்திலேயே வணங்கி வழிவிட்டு விலகி நின்னா யமுனை. எங்கள் கண்ணன் மதுராலேருந்து கோகுலம் போகிறான் அப்படின்னு. அது மட்டுமா, அந்த கண்ணனுடைய அத்தனை லீலைகளையும் கண்ணார கண்டு ரசிச்சா இந்த யமுனை. அது மட்டும் இல்லாமல் அந்த யமுனா ஜலத்தில் தான் கண்ணன் இறங்கி விளையாடினான். அந்த ஜலத்தில் வாய் கொப்பளிப்பானான். அதனால் அதர ஸ்பர்ஷமும் கிடச்சிது, திருவடி ஸ்பர்ஷமும் கிடச்சிது. அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு சொல்கிறா. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை அப்படிங்கிறா. அந்த ஆயர் குலத்தில் அவதாரம் பண்ண அலங்காரமான பிரகாசமான ஒரு விளக்கு இவன் அப்படிங்கிறா. குலசேகர ஆழ்வார் அவரோட பாசுரத்தில் ராமனை இந்த மாதிரி கொண்டாடியிருக்கார். வெண்கதிரோர் குலத்துக்கோர் விளக்கு அப்படிங்கிறார். அதாவது வெண்கதிரோன் அப்படின்னா சூரிய குலம். அந்த வெண்கதிரோன் சூரிய குலத்துக்கே ஒரு விளக்காக அவதாரம் பண்ணவன் ராமன் அப்படின்னு அங்கே ராமனை கொண்டாடினார். இங்கே ஆண்டாளோ ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு சந்திர குலத்தில் அவதாரம் பண்ணின ஒரு அணிவிளக்கு இவன் அப்படின்னு கண்ணனை கொண்டாடுறா. ஆனால் இந்த இடத்துல பிறந்த அணிவிளக்கைன்னு சொல்லலை, தோன்றும் அணிவிளக்கை அப்படிங்கிறா. வார்த்தைகளை ரொம்ப சாமர்த்தியமாக பிரயோகம் பண்ணுறா ஆண்டாள். ஏன்னா கர்மாவின் காரணமாக நம்ம எடுக்கிறதுக்கு பேர் பிறப்பு, கருணையின் காரணமாக பகவான் எடுக்கிறதுக்கு பேர் அவதாரம். அதனால் பகவான் பிறந்தான்னு சொல்கிறத விட தோன்றினான், அவதரித்தான் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதனால் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அந்த தேவகிங்கிற தாய் இருக்காளே, அவளுடைய வயறு விளங்கும்படி செய்தவன் இந்த கண்ணன். அம்மா வயத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தான். வயத்தலம்பி மாணிக்கத்தை பெற்றிருக்கான்னு சொல்வா இல்லையா, அப்படி மாணிக்கமாக மரகதமாக வைர வைடூரியமாக எல்லாவாமும் கிடச்சான் அந்த கண்ணன் அவளுக்கு. இந்த கண்ணனை தன் வயிற்றில் சுமந்த காரணத்தினாலேயே பெருமாள் ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா பெருமாள் குடிகொண்டுள்ள இடத்த என்னன்னு சொல்லுவோம், கோவில்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அந்த தேவகியினோட ஷரீரமே, அவள் உடம்பே கோவிலாக மாறிடுத்து. இந்த பெருமாள் அவள் வயிற்றில் சுமந்தாள் இல்லையா, அதனால தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தேவகி தாயின் குடல் விளங்கும்படி அவள் வயறு விளங்கும்படி அவளுக்கு அவதாரம் பண்ணினான். இங்கேயோ யசோதைக்கு தன் அத்தனை லீலைகளையும் கண்ணன் பண்ணி காமிச்சான். தேவகிக்கு கிடைக்காத அத்தனை சந்தோஷமும் யசோதைக்கு கிடைச்சது. தேவகி பாவம் பெற்றெடுத்ததோடு சரி, ஆனால் யசோதையோ இவன் லீலைகள் அத்தனையும் கண்ணார கண்டு ரசித்து நொந்து கோவப்பட்டு கண்ணனை உரலோட கட்டி அழுது எல்லா விதமான உணர்ச்சிகளையுமே யசோதை அனுபவிச்சா. எத்தனை இருந்தாலும் சரி கண்ணன் மேலே அவளுக்கு இருந்த அந்த அன்பு குறையவே குறையாது. எந்த அம்மாவுக்கும் தன் குழந்தை மேலே இருக்கிற அன்பு குறையாது. அந்த குழந்தை எவ்வளோ லூட்டி பண்ணாலும் எவ்வளோ படுத்தினாலும் அம்மாவோட அன்பு தான் இல்லையா. இந்த யசோதைக்கு கண்ணன் மேலே அவ்வளோ ஆசை. உரலோடு பிடிச்சி கட்டுறா. இவ்வளோ குறும்பு பண்ணுறிய கண்ணா அப்படின்னு போட்டு கட்டுறா. கட்டி அவன் வயத்தில் தழும்பு ஏற்படுறது. தாமம்னா கயறு, உதரம்னா வயறு. தாமத்தை கொண்டு வயிற்றில் கட்டினதுனால ஏற்பட்ட தழும்பு, அதனால் இவனுக்கு தாமோதரன் அப்படிங்கிற திருநாமம். இந்த நாமத்துக்கு எத்தனை சிறப்பு அப்படின்னா, நாராயணியத்தில் பட்டத்ரி தாமோதரன்கிற நாமத்தை மட்டும் பிரயோகம் பண்ணவே இல்லையா, கடைசியில் தான் பண்ணுறார். கண்ணனுக்கு அது குறையாம். அந்த தாமோதரன்கிற நாமாவை நீங்கள் ஏன் இன்னும் உபயோகப்படுத்தலை அப்படின்னா கண்ணனுக்கு குறையாம். ஏன்னா அந்த பெயருக்கும் அவன் அம்மாவான யசோதைக்கும் தொடர்புண்டு இல்லையா. அதனால அம்மாவால் ஆசையாக அவனுக்கு கிடைச்ச பெயர் அந்த தாமோதரன் அப்படிங்கிற பெயர். பெருமாள் மனமுவந்து ஏற்றுக்கொண்ட ஒரு திருநாமம் இந்த தாமோதரன்கிற திருநாமம். எங்கள் அம்மா என்ன கோபத்திலால் மட்டும் கட்டிடல, எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு அங்கே கட்டலை.
அவளுடைய அன்பால் தான் என்னை அங்கே கட்டினா. என்னெல்லாம் யாராலையும் கட்ட முடியாது. அன்பை கொண்டு யார் வேணால் என்னை சுலபமாக கட்டிவிடலாம். அதுக்கு உதாரணம் இந்த தாமோதரன்கிற திருநாமம். அதனால் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. நாங்கள் ரொம்ப தூய்மையாக வருவோம் கண்ணா, வந்து தூமலர் தூவி தொழுவோம். தூய்மையான மலர்களை உன்மேலே தூவி உனக்கு அர்ச்சனை பண்ணுவோம் அப்படிங்கிறா. தூயோமாய் வருவோம்னா என்ன அர்த்தம்? ஸ்நானம் பண்ணிவிட்டு ரொம்ப சுத்தமாக வந்து உனக்கு அர்ச்சனை பண்ணுவோம் சொல்கிறாளா அப்படின்னா இல்லை. தூயோமாய் அப்படின்னா தூய்மையான எண்ணத்தோடு வந்து தான் நாங்கள் உனக்கு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறா. தூய்மையான எண்ணம்னா என்னென்னா, கண்ணனுக்கு பூஜை பண்ணுறோம், கண்ணனுக்கு மலர் பறிச்சுன்னு வந்திருக்கோம், அர்ச்சனை பண்ண போகிறோம், நாம சங்கீர்த்தனம் பண்ண போகிறோம், அதனால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும், கண்ணன் எனக்கு இதை அனுகிரகம் பண்ணுவான், அதை அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு எதையாவது எதிர்பார்த்து வந்தால் அந்த இடத்துல தூய்மை குறைஞ்சு போயிடும். இது எதையுமே எதிர்பார்க்காம கைங்கரியம்ன்றது எங்கள் கண்ணனுடைய ஆனந்தத்துக்காக நாங்கள் பண்ணுறோம், அவன் சந்தோஷத்துக்காக பண்ணுறோம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், அவன் சந்தோஷம்தான் எங்களோட ஒரே குறிக்கோள்னு தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூய்மையான மலர்களை தூவி உனக்கு அர்ச்சனை பண்ணுவோம். வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க, வாயார உன் நாமங்களை பாடுவோம், மனதால் உன்னை பற்றி, உன் சரித்திரங்களை பற்றி, உன் கதைகளை பற்றி சிந்தனை பண்ணுவோம் அப்படிங்கிறா. பாடுவோம், சிந்தனை பண்ணுவோம், சிந்திப்போம் அப்படியே சொல்லியிருக்கலாம். வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு ஏன் சொல்லணும்னா, இந்த வாயால் பாடதான் பாடுவோம், நாம சங்கீர்த்தனம் தான் பண்ணுவோம், பகவன் நாமாவை தான் ஜபிப்போம், அதை விட்டுட்டு வம்பு பேச மாட்டோம், கோள் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இந்த மனசால் சிந்திக்கிறது உன்னை பற்றி தான் கண்ணா. கஷ்டத்தை பற்றியோ கவலையை பற்றியோ இல்லை அடுத்தவா பண்ணதை பற்றியோலாம் யோசிக்க மாட்டோம். கெட்ட எண்ணங்கள் எதுவும் எங்கள் மனசில் தோன்றக்கூடாது, மனசார உன்னை மட்டும்தான் நினைப்போம் அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல இன்னொரு ஒரு சின்ன உட்கருத்தும் இருக்குது. மனசால் நினச்சதுக்கு அப்புறம்தான் ஒரு விஷயம் வாயில் வரும். மனசில் நினைக்காம எப்படி ஒன்று வாயில் வரும்? மனசில் நினைப்போம், நினைக்கிறது தான் வாயிலேருந்து வெளியில் வார்த்தையாக வரும். ஆனால் ஆண்டாள் இந்த இடத்துல வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு மாற்றி வச்சுருக்கா. அது எதுக்கு அப்படின்னா தெரிஞ்சே வச்சுருக்கா ஆண்டாள். மனசால் நினச்சதுக்கு அப்புறம் தான் பாடணும், ஆனால் நம்ம மனசு அப்படி நினைக்காது. ஒருமுகப்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணி பகவன் நாமா சொல்லணும், பகவத் விஷயத்தில் புத்தியை புகட்டணும்னு நம்ம புகுத்தணும்னு நினைப்போம். பல சந்தர்ப்பங்களில் மனசு சஞ்சலப்படும், மனசு அலப்பாயும், எதையோ யோசிக்கும், அதெல்லாம் நடக்கும் இல்லையா? அதனால ஆண்டாள் சொல்கிறா, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, வாயால் முதல்ல பாடிடுங்கோ. பாட 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 உங்கள் மனசு சுத்தமாகும், அந்த மனசு தன்னால் பகவானிடம் லயிக்கும். அதனால் வாயினார் பாடிய முன்னாடி வச்சுட்டு மனத்தினால் சிந்திக்கன்னு பின்னாடி வச்சா. போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. போய பிழையும், நாம் முன் செய்த பாவங்களும் இனிமே தெரியாமல் பண்ணக்கூடிய பாவங்களும் தீயில இட்ட தூசி மாதிரி பொசுங்கி போகும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை ஆண்டாள் பூர்த்தி பண்ணுறா. பகவன் நாமாவும் நாம சங்கீர்த்தனமும் எப்படி நம்ம பாவங்களை எல்லாம் பொசுக்கும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணம் ரொம்ப அழகாக 6வது ஸ்கந்தத்தில் நமக்கு ஒரு சரித்திரத்தின் மூலம் விளக்கி காட்டுறது. இதே தான் ஆழ்வார்களும் பல இடங்களில் பல பாசுரங்களில் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே வரா. புரந்தரதாசரும் அவரோட ஒரு கீர்த்தனத்தில் இதை ரொம்ப அழகாக எடுக்கிறார். ஆனயுகரதரே ஆதிமூல பந்தந்தே ಅಜಾಮಿಳನು ಕರೆದರೆ ನಾರಾಯಣ ಬಂದಂತೆ ಅಡವಿಯಲ್ಲಿ ಧ್ರುವರಾಯ ಕರೆದರೆ ವಾಸುದೇವ ಬಂದಂತೆ ಸಭೆಯಲ್ಲಿ ದ್ರೌಪದಿ ಕರೆದರೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬಂದಂತೆ ನಿನ್ನ ದಾಸರದಾಸನು ನಾ ಕರೆದರೆ ಎನ್ನ ಪಾಲಿಸಬೇಕು ಪುರಂದರ ವಿಠಲ. இந்த கீர்த்தனத்தில் புரந்தரதாசர் பெருமாள்கிட்ட கேட்குறார், ஒரு நாமாக்கும் என்னென்ன மகிமைன்னு சொல்லிகிட்டே வரார்.
ஒரு யானை ஆதிமூலமேன்னு கூப்பிட்டுது. எந்த நாமாவும் சொல்லாமல் எல்லாத்துக்கும் மூலப்பொருளாக எவன் இருக்கானோ அவன் என்னை காப்பாற்றட்டும்னு சொல்லித்து. அதுக்காக ஓடி வந்தியே. அஜாமிளனும் உன்னை கூட கூப்பிடல, தன் பிள்ளைய தான் கூப்பிட்டான் நாராயணான்னு. அவனுக்காகவும் ஓடி வந்தியே கிருஷ்ணா. துருவன் 5 வயசு சின்ன குழந்தை, 5 மாதம் கடும் தவம் புரிஞ்சான். துவாதசாட்சரின்னு சொல்லக்கூடிய வாசுதேவ மந்திரத்தை நாரதர் அவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த வாசுதேவ மந்திரத்தையே ஜபிச்சு அவனும் உன்னை பிரத்யக்ஷமாக பார்த்தான். 5 வயசு குழந்தைக்கும் அருள் பாலிச்ச, 88 வயசு அஜாமிளனுக்கும் அனுகிரகம் பண்ண, ஆனை தானே அது அப்படின்னு இல்லாமல் அந்த ஆனைக்கும் நீ அருள் செய்த இல்லையா? இதெல்லாம் சொல்லிண்டே வந்துட்டு சொல்கிறார், திரௌபதிக்கு நாமா தான் கை கொடுத்தது, பெருமாள் கூட அந்த சபைக்கு வரல. எல்லாராலையும் கைவிடப்பட்டு அவளை பெண்ணா அந்த இடத்துல தர்மம் கிடைக்காம நியாயம் கிடைக்காம நடுவில் நிற்கிற அந்த திரௌபதி எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்தில் சரணாகதி பண்ணா. திரௌபதி சரணாகதிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை. ஒரு ஸ்திரீயா அந்த இடத்துல நின்று பார்க்குற ஒருத்தராலையும் அதை புரிஞ்சுக்க முடியும். எப்பேற்பட்ட கட்டத்தில் எவ்வளோ திருட விஸ்வாசத்தோட நம்பிக்கையோடு அந்த பெருமாள் அவள் கூப்பிட்டா. அப்போது பெருமாள் ஓடி வரத்துக்கு முன்னாடி அந்த நாமம் ஓடி வந்தது. புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம்னா சொன்ன அடுத்த மாத்திரம் அவளுக்கு வண்ண வண்ண சேலைகள் சுரந்தது. அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல ஓடி வந்தது அந்த பெருமாளினுடைய நாமா தான். அதனால் இப்படி புரந்தரதாசர் ஒரு நாமத்தையும் சொல்லி இப்படியெல்லாம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியே கிருஷ்ணா, உன் தாசர்களுக்கெல்லாம் தாசனாக இருப்பவன் இந்த புரந்தரதாசன். நானும் கூப்பிடுறேன், எனக்காக நீ வரக்கூடாதா அப்படின்னு பெருமாள்கிட்ட கெஞ்சி கெஞ்சி பாடுறார். முன்னொரு சமயம் கான்யகுப்ஜம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் அஜாமிளன் அப்படின்னு ஒரு அந்தணன் வாழ்ந்து வந்தான். ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இந்த அஜாமிளன். அவன் வேதமெல்லாம் நன்கு ஓதி உணர்ந்து எல்லா அனுஷ்டானங்களையும் சரிவர பண்ணிட்டு இருந்தான் அவனோட இளமை காலத்தில். அப்பா அம்மா கிட்ட அளவு கடந்த மரியாதையோடு தான் இருந்தான். ரொம்ப நல்லவனாக வாழ்ந்துட்டு இருந்தான். அவள் அப்பா அவனுக்கு ஒரு பெண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவன் மனைவியோட சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டான். வாழ்க்கை நன்னா போயின்னு இருந்த ஒரு சமயம், அப்போது இவனோட அப்பா அவனை காட்டுக்கு அனுப்பி அவர் பண்ண வேண்டிய அக்னிஹோத்திரத்துக்காக சமித்தெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அஜாமிளனும் காட்டுக்கு போகிறான். அந்த காட்டில் ஒரு காட்சி என்னென்னா, அங்கே ஒரு பெண் மதுபானம் அருந்திட்டு தன்னில தெரியாமல் ஆடின்னு அவளை பார்த்த அஜாமிளனுக்கு இத்தனை வருஷம் அவன் கடைப்பிடிச்ச தர்மம் எல்லாம் மறந்துடுத்து. வேதம் அவன் ஞாபகத்தில் இல்லை, வேதத்தை மறந்துட்டான், அவன் தர்மத்தை மறந்துட்டான், தனக்கு அம்மா அப்பான்னு ஒரு குடும்பம் இருக்குங்கிறத மறந்துட்டான், தன்னையே நம்பி வந்த தன் மனைவியை மறந்தான், அவளோடு இவன் சேர்ந்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகளையும் மறந்தான். எல்லாத்தையும் மறந்துட்டு காட்டில் பார்த்த இந்த பெண் தான் தனக்கு இனிமேல் வாழ்க்கைன்னு நினச்சி அவள் அழகில் மயங்கி அவள் பின்னாடியே போயிட்டான். எல்லாத்தையும் விட்டு க்ஷண நேரத்தில் அவன் மனசில் ஏற்பட்ட சஞ்சலம் அவனை தப்பான வழியில் கொண்டு போயிடுத்து. அந்த பெண்ணும் பணத்தின் மேலேயே மோகம் கொண்டவள். அதனால் அவளை கல்யாணம் பண்ணிட்டான். அவள் கூட வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தான். அவள் பணம் பணம் பணம்ங்கிறா. அவள் கேட்குற அளவு பணத்தெல்லாம் இவனால் சம்பாரித்து கொடுக்க முடியாது. அதனால் திருடுறது, வழிப்பறி, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்ணுறது, சூதாடுறது அப்படின்னு எதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லித்தோ அத்தனையும் பண்ண ஆரம்பித்தான் இந்த அஜாமிளன். அவள் கூட சேர்ந்து 10 பிள்ளைகளும் பெற்றுண்டான். 10 குழந்தைகளாச்சு. அதில் தெரிஞ்சோ தெரியாமலோ இத்தனை வருஷம் இந்த வேத அத்தியானம் பண்ணதோட பலன் அவனுடைய கடைசி புள்ள 10வது பிள்ளைக்கு நாராயணன்னு பெயர் வச்சுட்டான். கடைக்குட்டி அந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்கு நாராயணன்னு பெயர். மகாபெரியவா அடிக்கடி சொல்லுவா, வேதத்தை எவன் ஒருவன் ரட்சிக்கிறானோ அவனை கட்டாயம் வேதமானது ரட்சிக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல அஜாமிளனை வேதம் அப்படி தான் ரட்சிச்சிருக்கு. அந்த வேதத்தை சின்ன வயசில் அத்தியானம் பண்ணதோடைய பலன் தன் பிள்ளைக்கு நாராயணன் அப்படின்னு பெயர் வச்சுட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆற்று பெரியவா எப்போதும் சொல்லுவா, குழந்தைக்கு பெருமாள் பேரையே இடுங்கோ, பெருமாள் பேரையே சூட்டுங்கோ, அப்போ தான் அந்த குழந்தைய கூப்பிடுறச்சே பெருமாள் பேரை நம்ம கூப்பிடுவோம், அப்படியும் புண்ணியத்தை சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் குழந்தைகளுக்கு பெருமாள் பேரையே வைக்கிறது. இதை பெரியாழ்வார் ரொம்ப அழகாக அவர் பாசுரத்தில் சொல்கிறார். குழந்தைகளுக்கு பகவன் நாமாவை சூட்டுங்கோ, அதனால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அவர். மண்ணிற் பிறந்து மண்ணாகும் மானிட பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்று இன்றி இருக்கும் ஏழை மனுஷர்கள் கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன் நாமமே நண்ணுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் அப்படிங்கிறார்.
குழந்தைக்கு பெருமாள் நாமாவை சூட்டுங்கோ, நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். யாரெல்லாம் குழந்தைக்கு பெருமாள் பேரையே வைக்கிறாளோ அந்த குழந்தையோட பெற்றோர்கள் கண்டிப்பாக நரகம் போகமாட்டா. ஏன்னா தினமும் அந்த குழந்தைய கூப்பிடுற சாக்கிலையாவது பெருமாளினுடைய நாமாவை நம்ம ஜபிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த இடத்துல எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கோ. நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் அப்படிங்கிறார் பெரியாழ்வார். இப்படி இந்த மண்ணில் நாம் பிறந்து மண்ணாவே போயிடுறோம். இது தெரிஞ்சு கூட நம்ம பிள்ளைகளுக்கு மனுஷ பெயர்களை இட்டு அழைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. கண்ணுக்கு கொஞ்சம் கூட தெவிட்டாத அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய கார்மேக வண்ணனான அந்த கண்ணனுடைய பெயர்கள் எத்தனை இருக்குது, எத்தனை பெயர்கள் இருக்குது பெருமாளுக்கு. அதில் ஒரு பெயரை சூட்டி நம்ம மகிழலாமே அப்படின்னு இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்படி ஏதோ ஒரு புண்ணிய பலன் காரணமாக அஜாமிளன் தன் கடைசி பிள்ளைக்கு நாராயணன் அப்படின்னு பெயர் சூட்டிட்டான். இப்படியே தப்பு தப்பாக வாழ்க்கையை வாழ்ந்து 88 வருஷங்கள் உருண்டோடி போச்சு. 88வது வயசு வருது. இது அவனுடைய ஆயுட்காலத்தோட முடிவும் கூட. கடைசி தருவாய் படுக்கையில் படுத்துன்னு இருக்கான். அப்போது 3 யமதூதர்கள் வந்துட்டா. பாகவத புராணம் சொல்கிறது பார்க்கவே பயங்கரமான ஒரு தோற்றத்தை கொண்டவாளாம் அந்த யமதூதர்கள். பார்த்தாலே பயம் வர அளவுக்கு அச்சுறுத்தக்கூடியதான ஒரு உருவ அமைப்பு அவளுக்கு. எரும மாடு வாகனத்து மேலே வந்திருக்கா, கையில் பாசக்கயிற்றை சுழட்டின்னு வந்திருக்கா. அந்த பாசக்கயிற்றை அப்படி எடுத்து அஜாமிளன் மேலே போட்டு அவன் பிராணனை சுண்டி இழுக்கிறா. அந்த சமயம் அஜாமிளனுக்கு வருது மரண பயம். இத்தனை வருஷம் 88 வருஷம் யோசிக்கலை, பாவத்தை பற்றியோ புண்ணியத்தை பற்றியோ பகவன் நாமாவை தியானம் பண்ணலைங்கிறத பற்றியோ வேதாத்தியானத்தை விட்டுட்டோங்கிறத பற்றியோ அம்மா அப்பா தான் கல்யாணம் பண்ணிட்ட மனைவியை விட்டதை பற்றியோ எதை பற்றியும் யோசிக்கலை. இந்த நாள் வருங்கிறத பற்றி கூட யோசிக்கலை. ஆனால் இப்போது அந்த கயத்தை போட்டு இழுக்கிற சமயத்துக்கு வருது அந்த கொடியதுன்னு சொல்லக்கூடிய மரண பயம். அந்த பயத்தின் காரணமாக தன் கடைசி குழந்தை அந்த கடைக்குட்டி இருக்கானே நாராயணன், அவனை கூப்பிடுறான் அஜாமிளன் உரத்த குரல்ல, நாராயணா அப்படின்னு. உடனே அந்த க்ஷணமே 4 விஷ்ணு தூதர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டா. இத்தனை நாள் இந்த இடம் அப்படியே இருளோன்னு இருந்தது. இந்த விஷ்ணு தூதர்கள் வந்த உடனே அந்த இடமே தேஜோமயமாக மாறிடுது. மங்களகரமாக இருக்குது அந்த இடம் பார்க்கறதுக்கு. இந்த விஷ்ணு தூதர்கள் எப்படி இருந்தா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்கிறது. சதுர்புஜங்களாம், பெருமாள் மாதிரியே இவாளுக்கும் 4 திருக்கரங்கள், சங்கம் சக்கரம் கதைன்னு எல்லாம் ஏந்தின்னு இருக்கா. தாமரை மாலைகள் எல்லாம் அணிந்து கொண்டு பார்க்கவே பிரசன்னமான ஒரு திருமுகம். அவள் வந்து இந்த யமதூதர்களை தடுக்கிறா. இந்த பிராணனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, நீங்கள் பண்ணுற வேலையை உடனே நிறுத்துங்கோ அப்படின்னு சொல்கிறா. உடனே யமதூதர்கள் கேட்குறா, அது எப்படி நாங்கள் இந்த உயிரை எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலாம், இது எங்கள் கடமையாச்சே. இவன் வாழ்ந்த காலம் பூரா புண்ணியமே பண்ணலை, பல பாவங்கள் பண்ணியாச்சு, எத்தனையோ தப்பு, என்னென்னு நாங்கள் பட்டியல் போட்டு வச்சுருக்கோம், லிஸ்ட்டே காட்டுறோம் உங்களுக்கு அப்படின்னு அந்த யமதூதர்கள் வாதாடுறா. எவ்வளோ பாவங்கள் பண்ணிட்டாருன்னு அவர் பண்ண பாவத்தை எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரா. அப்போது விஷ்ணு தூதர்கள் சொல்கிறா, சரி இருக்கட்டும், பாவம்லாம் பண்ணியிருக்கா, நாங்களும் ஒத்துக்கிறோம். பாவமெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பிராயஷ்சித்தம்னு ஒன்று பண்ணதுக்கப்புறம் பாவத்தை பற்றி நீங்கள் பேசுகிறது தப்பு அப்படிங்கிறா. யமதூதர்கள் கேட்குறா, என்ன பிராயஷ்சித்தம், அப்படி என்ன பிராயஷ்சித்தம் இவன் பண்ணிட்டான்னு நீங்கள் இவனுக்காக வாதாடுறீங்கன்னு கேட்குறா. அதுக்கு விஷ்ணு தூதர்கள் சொல்கிறா, இப்போதானே உங்கள் கண்ணு முன்னாடி உரத்த குரல்ல நாராயணான்னு கூப்பிட்டான், அதுதான் அவன் பண்ண பிராயஷ்சித்தம் அப்படின்னு. ஒருத்தன் பெருமாள் நாமாவை ஒரு வாட்டி சொன்னாலே எத்தனையோ ஜென்மாந்திரமாக அவன் பண்ண பாவங்கள் எல்லாம் தீயில போட்ட தூசி மாதிரி பொசுங்கிடுமே, அந்த மாதிரி இவன் பண்ண பாவங்களும் பொசுங்கி போச்சு, அதனால் அவன் பிராயசித்தம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறா விஷ்ணு தூதர்கள். அதுக்கு யமதூதர்கள் கேட்குறா, இது நல்ல கதையாக இருக்கே, எல்லா பாவத்தையும் பண்ணுவானா, ஒரே ஒரு வாட்டி நாராயணான்னு சொன்னால் எல்லா பாவமும் போயிடுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு விஷ்ணு தூதர்கள் சொல்கிறா, ஏன் போகாமல், ஒரு அறை இருக்குது, இருட்டு அறை, நூற்றாண்டுகளாக அந்த அறையானது பூட்டியே இருக்குது, உள்ள இருள் சூழ்ந்து இருக்குது. இத்தனை வருஷங்களாக பூட்டி இருக்கிற அந்த அறையை திறந்து ஒரு சின்ன அகல் விளக்கை ஏற்றி வச்சா உடனே அந்த நொடியே அந்த அறையில் வெளிச்சமானது வந்துடும் இல்லையா? இதுக்காக அந்த அகல் விளக்கை ரொம்ப காலமாக அந்த அறைக்குள்ளேயே ஏற்றி வச்சாதான் வெளிச்சம் வருமா? இல்லையே, இத்தனை வருஷத்து இருள் தான். ஆனால் அந்த நிமிஷம் அந்த அகல் விளக்கை ஏற்றின உடனேவே அந்த அறைக்குள்ளே வெளிச்சம் வந்துடுறது இல்லையா? அந்த மாதிரி எவ்வளோ ஜென்மங்களாக நம்ம பண்ண பாவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பகவன் நாமாவை சொன்ன மாத்திரமே அத்தனை பாவங்களும் தீயிட்ட தூசி மாதிரி பொசுங்கி போயிடும் அப்படின்னு இந்த விஷ்ணு தூதர்கள் பதில் கொடுக்குறா. அப்போ யமதூதர்கள் கேட்குறாளாம், இது என்ன தப்பான ஒரு அறிவுரையாக இருக்கே,
இந்த ஜனங்க கிட்ட போய் திருடங்கையில் சாவி கொத்தை கொடுத்த கதையா இவா கிட்ட போய் நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் ஒரு வாட்டி நாராயணா அப்படின்னு அவன் நாமத்தை ஜபிச்சுட்டீங்கன்னா எல்லா பாவங்களும் போயிடும் அப்படின்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா இவா என்ன பண்ணுவா? எல்லா பாவத்தையும் பண்ணிவிட்டு நாராயணா அப்படின்வா. பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பாவம் பண்ணுறதுக்கு தயாராகிடுவா. இப்படி எல்லாமா ஒரு அறிவுரை சொல்கிறது அப்படின்னு யமதூதர்கள் கேட்குறா. அதுக்கு விஷ்ணு தூதர்கள் சொல்கிறா, இல்லை நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கல. பகவன் நாமாங்கிறது பண்ண பாவங்களை மட்டும் பொசுக்கிறது இல்லை, இனிமேலும் பாவம் பண்ணணுங்கிற எண்ணமே வராமல் தடுக்கக்கூடியது தான் பெருமாள் நாமாவினுடைய மகிமை அப்படிங்கிறா. ஆண்டாளே இங்கே சொல்கிறாளே, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், முன்ன பண்ண பாவங்களும் இனிமே தெரியாமல் பண்ணக்கூடிய பாவங்களையும் தீயில இட்ட தூசி மாதிரி பொசுக்குங்கிற ஆண்டாள். விஷ்ணு தூதர்கள் இங்கே அதை சொல்கிறா. முன் ஜென்மத்தில் பண்ண பாவங்களும் பொசுங்கும், கூடவே இனியும் பாவம் பண்ணணுங்கிற எண்ணமே அவன் மனசில் தோன்றாத வண்ணம் அந்த நாமாவானது அவனை பாதுகாக்கும். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல நம்மளே போய் உட்கார்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஒரு துணியால் நன்னா தும்பு தட்டிட்டு அந்த இடத்துல உட்காந்துப்போம். பகவான் நாமாவும் அப்படி தான். நாமா வேற, பெருமாள் வேற இல்லை. நாமா தான் பெருமாள், பெருமாள் தான் நாமம். அதனால் அந்த நாமமானது நம்ம வாயால் சொல்கிறச்சே நம்ம மனசில் போய் உட்கார்றது இல்லையா? அப்போ பெருமாளும் நம்ம மனசில் போய் உட்காந்துக்கிறான். அவன் உட்காரக்கூடிய மனசில் மற்ற தப்பான எண்ணங்களுக்கோ பாவங்களுக்கோ இடம் இல்லாத மாதிரி அதை அவனே பார்த்துப்பான். அதனால் பகவன் நாமாங்கிறது பண்ண பாவத்தை மட்டும் பொசுக்காது, பாவம் பண்ணணும்னு நம்மளுக்கு தோன்றக்கூடிய எண்ணத்தை வேரோடு அழிச்சிடும் அப்படின்னு இந்த விஷ்ணு தூதர்கள் பதில் சொல்கிறா. இப்போ மேலும் யமதூதர்கள் கடைசியாக நாங்கள் இன்னொரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னு கேட்குறா. என்னென்னா, நீங்கள் சொல்கிற அத்தனையும் நாங்கள் ஒத்துக்கிறோம், பெருமாள் நாமா பாவத்தை பொசுக்கும், பாவம் பண்ணோங்கிற எண்ணத்தையே தடுக்கும், எல்லாம் சரி. ஆனால் இவன் பெருமாளையே கூப்பிடலையே. கூப்பிட்டதென்னவோ தன் கடைசி பிள்ளையான அந்த நாராயணனை தானே கூப்பிட்டது, உங்கள் நாராயணன் இல்லை, அவனுடைய கடைசி பிள்ளைய. அப்புறம் எப்படி நீங்கள் உரிமை கொண்டாடின்னு இந்த பிராணனை நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு விஷ்ணு தூதர்கள் சொல்கிறா, நாராயணன்ற பெயர் யார்கிட்டேருந்து வந்தது? ஆதி நாராயணன் இருக்கிறவன் ஒரே ஒருத்தன் தான். அந்த நாராயணன் பெயரை தானே இந்த குழந்தைக்கு வச்சுருக்கு. நெருப்புன்னு ஒன்று இருக்குது, நெருப்பில் கைப்பட்டா தெரிஞ்சு நெருப்பை தொட்டாலும் சுடதான் போகிறது, தெரியாமல் நெருப்பில் கைப்பட்டாலும் நெருப்பு சுடதான் போகிறது. யாரோ ஒருத்தருக்கு வியாதி, மருந்து கொடுக்குறோம், அவள் மருந்துன்னு தெரிஞ்சு சாப்பிட்டாலும் நோய் குணமாகும், மருந்துன்னு தெரியாமல் அவளுக்கு உணவில் அந்த மருந்தை கலந்து கொடுத்தாலும் அவளுடைய ரோகம் தீரும் இல்லையா? அந்த மாதிரி தான் பெருமாள் நாமாவும். தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் ஏளனமாக சொன்னாலும் பரிகாசமாக சொன்னாலும் பகவன் நாமா அனுகிரகத்தை கொடுக்கும் அப்படின்னு இங்கே விஷ்ணு தூதர்கள் சொல்கிறா. பாகவத புராணம் இதை ரொம்ப அழகாக சொல்கிறது. பெருமாள் நாமாவை பேச்சு வழக்கில் சொன்னால் கூட, அதாவது எங்கேயோ யார்கிட்டயோ இப்போ நம்ம வழி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் ரைட் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு வழி சொன்னால் கூட இங்கே உங்களுடைய உத்தேசம் பகவன் நாமா ஜபிக்கணுங்கிறது இல்லை, யாருக்கோ வழி சொல்கிறது தான். ஆனாலும் வரதராஜன் அந்த பெருமாள் பேரை அங்கே கூப்பிட்டுட்டோம் இல்லையா, பெருமாள் காத்துன்னு இருப்பாராம். என் பேரை இன்றைக்கி சொல்லிட்டான், கட்டாயம் அந்த பேரை சொன்னதுக்கு அனுகிரகம் உண்டு அப்படின்னு அவன் கணக்கில் அதை அவன் எழுதிப்பான். அதனால் இப்படி பேச்சு வழக்கில் பகவன் நாமா சொன்னாலும் சரி, பரிகாசமாக சொன்னாலும் சரி. இப்போ கூட நம்ம பார்க்கலாம், சில பேருக்கு இந்த வழக்கம் உண்டு. ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுத்து, ஏதோ ஒன்று பிளான் பண்ணபடி நடக்கலைன்னா உடனே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு பரிகாசமாக சொல்கிறதுன்னு ஒன்று உண்டு. ஆனால் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த கோவிந்த நாமத்தோட மகிமை என்ன அப்படின்னா, தன்னை சேர்ந்தவர்களை காக்கும் பொருட்டு மலையே தூக்கி நின்ன பெருமாளவன். அதனால் ஒரு பொழுதும் கைவிடாதவன் அவன். அதை போய் இந்த இடத்துல ஒரு ஃபெயிலியருக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்காதப்போ கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு பரிகாசமாக சொல்கிறா பாருங்கோ. அப்போ கூட பெருமாள், என் கோவிந்த நாமத்தை சொன்னியா, அதையும் நான் அனுகிரகம் பண்ணுவேன், அதுக்கும் அனுகிரகம் உண்டு அப்படின்னு அதையும் கணக்கெடுத்துப்பான். அடுத்து இந்த பாட்டு பாடுறவாளுக்கு சில இடங்களில் சங்கதி போடுறச்சேவோ ஆலாபனை பண்ணுறச்சேவோ ராமா கிருஷ்ணா ஹரி கோவிந்தா அப்படின்னு எல்லாம் போட்டு அந்த இடத்த நிரப்புற பழக்கம் உண்டு. அப்படி அதுக்காக பண்ணாலும் பெருமாள் அதுக்கு அனுகிரகம் பண்ணுவான். ஏளனமாக சொன்னாலும் அதுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான். ஏன்னா இந்த நாஸ்திகம் பேசுகிறவாள்லாம் பாருங்கோ, நம்மளை விடவே அவள் தான் அதிகமாக பெருமாள் நாமாவை ஜபிக்கிறா. சொல்லி சொல்லி ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காகவே நம்மளை விட அதிகமாக நினைக்கிறவா அவள் தான். அதனால் அப்படிப்பட்டவாளுக்கு கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான்னா அவன் கருணையை என்னன்னு சொல்கிறது. என் நாமாவை ஏதாவது ஒரு வகையில் சொல்லிடுங்கோ போகிறோம் அப்படிங்கிறான் பெருமாள் இந்த இடத்துல. இதுதான் அந்த நாமத்தின் மகிமை, அந்த பெருமாளினுடைய கருணை. இப்படி விஷ்ணு தூதர்கள் சொன்னதை கேட்டுட்டு யமதூதர்கள் அங்கேருந்து கிளம்பிட்டா, விஷ்ணு தூதர்களும் அங்கேருந்து கிளம்பிட்டா. இந்த யமதூதர்கள் யமதர்மராஜா கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா, இப்படியெல்லாம் ஆச்சுன்னு. உடனே யமதர்மராஜா கேட்டானா,
உங்களை யார் பகவன் நாமா சொல்கிற இடத்துக்கு போக சொன்னா? பகவன் நாமா எங்கெல்லாம் கேட்குறதோ அங்கே உங்கள் நிழல் கூட படக்கூடாது. பகவன் நாமா ஜபிக்கிறவாளுடைய ஸ்வப்னத்தில் கூட, கனவுல கூட நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா அவளை ரட்சிக்கிற பொறுப்பு அவள் பெருமாள்கிட்ட இருக்குது. அவளுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் இனி பகவன் நாமா கேட்குற இடத்துல, ஒலிக்கிற இடத்துல உங்களுக்கு எந்த வேலையும் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த இடங்களுக்கு போகவே கூடாது அப்படின்னு யமதர்மராஜா சொல்லி கொடுக்குறார் தன்னுடைய யமதூதர்களுக்கு. இப்போது அஜாமிளன் தன் படுக்கையில் படுத்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். வாழ்க்கையை தப்பு தப்பாக வாழ்ந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணி வீணடிச்சாச்சு. ஒரே ஒரு வாட்டி பகவன் நாமா சொன்னதுக்கு அந்த பெருமாள் இப்படி கருணையை பொழிஞ்சிருக்கானே, இனி இருக்கக்கூடிய குறை காலமும் நான் வீணடிக்க போகிறதில்ல, பெருமாள் மேலே பக்தி பண்ண போகிறேன், திருந்தி வாழ போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வாழ்ந்த கொஞ்ச காலத்தையும் ஒரு பாகவதோத்தமனாக வாழ்ந்து கழிச்சான் அஜாமிளன். இப்போது திருப்பி அஜாமிளனுடைய ஆயுட்காலம் முடியறது. இந்த வாட்டி யமதூதர்கள் வரல, நேராகவே விஷ்ணு தூதர்கள் வந்துட்டா. ஒரு தங்க விமானத்தில் அஜாமிளனை ஏற்றிண்டு அவனை விஷ்ணுலோகத்துக்கே அழைச்சின்னு போயிட்டா இந்த விஷ்ணு தூதர்கள். இந்த இடத்துல பாகவத புராணம் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறது. நாம சங்கீர்த்தனம் பண்ண உடனே, பெருமாள் நாமாவை ஜபித்த உடனே பாவங்கள் பொசுங்குங்கிறது உண்மை. ஆனால் அந்த பாவங்கள் பொசுங்கினதுக்கு அப்புறம் திருந்தி அவன் வாழணும். வாழ்ந்தாதான் பெருமாள் அவனுக்கு மோட்சத்தை கொடுப்பார். நான் நாமா சொல்லிட்டேன், பாவமெல்லாம் போயிடுத்து, அதனால நான் நேர மோட்சத்துக்கு போயிடுவேனா அப்படின்னா அந்த மாதிரி பாகவத புராணம் இங்கே சொல்லலை. ரொம்ப தெளிவாக சொல்கிறது. தப்பை உணர்ந்து கொண்டு அதுலேருந்து திருந்தி வாழறதுக்கு ஒரு முயற்சி பண்ணான்னா அவனை பெருமாள் தன் இடத்துல சேர்த்துப்பார் அப்படின்னு. இந்த பெருமாளினுடைய நாம வைபவத்தை பற்றி சொல்லக்கூடிய அஜாமிளோபாக்கியானத்துக்கு சுகர் பலஸ்துதி சொல்கிறார். இதை சொல்கிறவா பக்தியோடு சொல்லணும், கேட்குறவா நம்பிக்கையோடு கேட்கணும். அப்படி பக்தியோடு சொல்லி அவளும் நம்பிக்கையோடு கேட்டான்னா அவளுடைய பாபங்கள் அத்தனையும் விலகும் அப்படிங்கிறார் சுகர் இந்த இடத்துல. ஏன்னா நம்பிக்கைங்கிறது தான் ஆதாரம் எல்லாத்துக்குமே. பக்திக்கு ஆதாரம் நம்பிக்கை தான் இல்லையா? இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் உண்டு, ஃபெய்த் கேன் மூவ் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். நிஜமாகவே நேற்றைய தினம் பார்த்த அந்த பாசுரத்தில், அந்த கோவர்தனோத்தாரணத்தில் பெருமாள் மேலே இருந்த நம்பிக்கை தான் அந்த மலையை நகர்த்தித்து. ஹீ ரியலி மூவ்ட் அ மவுண்டன் ஃபார் அஸ். அதனால் பகவான் மேலே நம்பிக்கை வச்சோன்னா எதுவுமே சாத்தியப்படும். அதனால் பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்கிறார் சுகர். கேட்டவாளுக்கு நிச்சயம் நரகத்தின் பக்கமே போக மாட்டாளாம். அதே மாதிரி யமதூதர்களும் இவா பக்கமே வரமாட்டா. இது வரைக்கும் பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த சரித்திரத்தை கேட்டு திருந்தி வாழறவாளுக்கு பெருமாள் விஷ்ணுலோகத்திலே இடத்த கட்டாயம் கொடுப்பான். கடைசியாக சுகர் சொல்கிறார், நினைக்காமலே ஒரு நாமா சொன்னவனுக்கு இப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இன்னும் பக்தியோடு சொன்னால் இன்னும் எத்தனை பலன்களை அந்த பெருமாள் நமக்கு வாரி வழங்குவான் அப்படின்னு இங்கே சொல்கிறார் சுகர். அதனால் அஜாமிளன் அப்படி ஒரு தடவை தெரியாமல் சொல்லிட்டாங்கிறதுக்காக நாமும் தெரியாமல் சொல்லணுங்கிறது இல்லை. நம்ம ரசித்து ரசனையோட நம்பிக்கையோட பக்தியோடு அந்த பகவன் நாமாவை சொல்லணும் அப்படின்னு சுகர் இதை சொல்லி முடிக்கிறார். இப்படி அவன் நாமாவை நம்ம சொல்கிறதுக்கு அவனே நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும், மேன்மேலும் சத்சங்கத்தையும் அவனே நமக்கு அருளணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இதை முடிப்போம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிக்கலாம். ராதே கிருஷ்ணா.